கருப்பு சாமியே வந்து இறங்கின மாதிரி தான் எல்லாரும் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தோம். செமையா இருக்கு. அவருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அது சூட் ஆயிருந்தா அதை நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம் அவர் இப்படி பண்ணுவாரு சொல்லிட்டு. பட் வந்து ரொம்ப ஓவராலா செமையா இருந்துச்சு. டைகாட் ஃபேன் சூர்யா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றேன், உண்மையாவே ஒரு பெரிய கம்பேக் கொடுத்திருக்காரு. வேற மாதிரி இருக்கு பிளாஸ்ட். பயங்கரமா இருக்கு. சூர்யா பயங்கரமா இருக்காரு. ஆமா அந்த லெவல்ல பண்ண போறோம். அந்த படம் எப்படி இருக்கு? ஆமா ஆமா. ஆனா கருப்பு பத்தி கேட்காதீங்க. அண்ணா படம், சூரியனா படம். அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் நல்லா சிறப்பா பண்ணமா அந்த லெவல்ல பண்ண போறோம். அண்ணா கருப்பு சாமி எப்படி இருக்காரு? ஆஸ்கர் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு எல்லை சாமி இருப்பாங்க. அது மாதிரியான சாமி இல்ல, கருப்பு சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. சோ அந்த கருப்பு சாமியோட கதை களத்துல இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வந்தேன்னா சஸ்பென்ஸ் கொடுத்துட்டேன்னா படம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சூர்யா? சூர்யா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. அன்எக்ஸ்பெக்டட் தான். ரீசெண்டா அந்த எல்லா மூவிஸையும் கம்பேர் பண்ணா இது உண்மையாவே டைகாட் ஃபேன் சூர்யா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றேன், உண்மையாவே ஒரு பெரிய கம்பேக் கொடுத்திருக்காரு. அது கருப்பன் கேரக்டர்ல வந்திருக்காரு போது உண்மையா ஆர்ஜே பாலாஜிக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்றேன். ஹேட்ஸ் ஆஃப் தான் அவருக்கு. சூப்பரா அவருக்கானே எழுதுன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவரோட மேக்கப்ஸா இருக்கட்டும், அவரோட எல்லாமே கருப்பனுக்கு அவர்தான். இது அந்த காந்தாரா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா? அப்படிலாம் பட் இது கடவுள் கனெக்ட் ஆகுது. இந்த கடவுள் புக்கு வேணா இருக்கலாம். மேபி காந்தாரா கருப்பன் அப்படி வேணா இருக்கலாம். பட் சூர்யாவோட ரோல் தனியா லுக் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து சும்மா ஸ்கிரீனுக்கு வரணுங்கிற மாதிரி ரோல் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே அவங்க ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. லியோ ரெஃபரன்ஸ் வந்தாமே. லியோ ரெஃபரன்ஸ் த்ரிஷாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. த்ரிஷாக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே த்ரிஷாக்கு நிறைய ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஆனா ஓவராலா செமையா இருந்துச்சு. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. பிளஸ் வந்துட்டு இதுல சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இந்த படத்துல? இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி சூர்யாவை நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைட்டிங் அந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோம். பட் இது வேற மாதிரியா இருக்காரு. செம்மையா பண்ணிருக்காரு. அந்த கடவுளா அவர் வர சீன்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதா? செமையா இருக்கு. அவருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அது சூட் ஆயிருந்தா அதை நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம் அவர் இப்படி பண்ணுவாரு சொல்லிட்டு. பட் வந்து ரொம்ப ஓவராலா செமையா இருந்துச்சு. பிளஸ் வந்துட்டு இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர் டைரக்ட் பண்ணிக்கிறார். அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? கரெக்டா சூர்யா வச்சு எப்படி யூஸ் பண்ணிருக்குமோ அப்படி கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அவர் ரோலுமே அப்படி சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு தனித்தனி ரோல் கொடுத்திருக்காரு. அது தனியா தெரியுது. சோ அதனால செமையா பண்ணிருக்காரு. பிளஸ் இது கமர்ஷியலா இருக்கு. லாஜிக்ஸ் அந்த மாதிரிலாம் மீற நிறைய இருக்கா படத்துல? இது ஒரு லாஜிக்கான மூவி தான். நம்ம இப்ப இருக்கிற லாஸ் படி நம்ம ஐ மீன் எப்படி நமக்காக கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது தராங்க. அது மாதிரி தான் கரெக்டா தான் இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு இது ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். கண்டிப்பா மியூசிக்ல எப்படி இருக்கு? சூப்பரா பண்ணிருக்காரு அவரு. அண்ட் ஒவ்வொரு சீனுமே வந்து நல்லா கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காரு. இந்த ஃபோக் மியூசிக்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா நீட்டா ஒரே கேள்விதான். கேள்வி எப்படி ஒரு நீட்டா பண்ணிருக்காங்க அவங்க ரோல்ல. வேற மாதிரி இருக்கு பிளாஸ்ட். பிளஸ் ஒன் டே வெயிட் பண்ணி வேற உங்களுக்கு இந்த படம் வந்திருக்கு. அது பாக்கும்போது எப்படி ஃபீல்? வொர்க் ஃபார் தி வெயிட்டிங். 1.5 years அவங்க கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பெஸ்ட் மூவி. ஆர்ஜே பாலாஜி அவர் டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் என்டர்டெய்னர், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த காட் விஷயம் கனெக்ட் ஆதா காந்தாரா மாதிரி? நல்லாவே கனெக்ட் ஆகுது. ரொம்ப கனெக்ட் ஆகுது. அண்ட் மோஸ்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு பீப்பிள்க்கு இது இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். சாய் அபேங்கா மியூசிக் சூப்பரா இருக்கு. நல்ல வைப்ரேஷனா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு பிளாக்பஸ்டர் சூர்யா கண்டிப்பா இருக்கும். பிளாக்பஸ்டர் 100%. ஆனா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கு. நல்ல கருத்து சொல்ற படம். நேர்மையா இருக்கணும். இல்லைன்னா கருப்பசாமி பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துருவாரு அப்படின்னா கரெக்டான டைட்டில் ஆப்டா வச்சிருக்காங்க. கருப்புன்னு கருப்பு சாமியே வந்து இறங்கின மாதிரி தான் எல்லாரும் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தோம். அது பல தடைகளை தாண்டி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் அ ஃபேன்கள் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு இதுதான் கம்பேக். அந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு படங்கள் தாண்டி பார்த்தும் வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும்னு ஆசையா தான் இருக்கு. அதுக்கு எல்லாரும் வந்து நேர்ல விட்னஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். யார் வேணாலும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. ஸோ சாய்க்கு வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட். சாய் தாங்க வேலை தடை. அவரோட பாட்டில் வந்து சூர்யாவோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேற இருந்துச்சு. அவன்
ஆல்சோ ஆர்ஜேபி சூர்யா அந்த வந்து ஆப்போசிட் ரோல்ஸ் காம்போவும் சூப்பரா இருந்துச்சு. த்ரிஷா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எல்லா காசுமே வந்து ரொம்ப சட்டிலா நேச்சுரலா இருந்துச்சு ஆக்டிங்லாம். ப்ளஸ் அந்த சூர்யானா இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு கம்பேக் படம் அதை பார்க்க அதே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நாளா நீங்க இது பண்ணிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணது எல்லாமே வந்து நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கோம் இல்லையா? இங்க எல்லாத்தையும் தடைக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிறீங்க? அதுல இல்ல, எப்படியோ தடைகளை தாண்டி வந்துருச்சு. அப்பதான் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ். விஜயனா ரெஃபரன்ஸ்ல வருதாமா? விஜயனா மட்டும் இல்ல, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. இன்னும் நீங்க பாக்கணும், நேர்ல வந்து அதான் பாப்பீங்க. ஹோல் பேக் மாதிரி இருக்கு. இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்து ஃபேன்ஸுக்கே கொடுத்த படம் மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே எழுந்திருச்சு நின்னு டான்ஸ் தான். அதுவும் துரசிங்கம் மீஸ் எல்லாம் வேற மாதிரி. அவர் கண்ணு இருக்கு பாருங்க, அந்த கண்ணுக்கு பொண்ணுங்க எல்லாமே ஆடிட்டு தான் சொல்லுவேன். வேற மாதிரி படம். ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. கருப்பு சாமி எப்படி இருக்கா? அவங்கள பத்தி சொல்லாதீங்க. மாஸ்டர் நல்லா சூர்யா சார் தான் வாட்டர் அவங்களாம் சொட்டா பாருங்க. சூர்யாவா மாஸ்டர் ஓகேவா? ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் மாசா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நேத்து வந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஒர்த்தா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப ஒரு திஷா மேம் ஓகே தான் நல்லா பண்ணிருக்காங்க. சாய பேங்கர் மியூசிக் எல்லாமே வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அவர் அருவா எடுத்துட்டு வந்தது எல்லாமே வேற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. படம் கண்டிப்பா 100% படம் கண்டிப்பா ஹிட் கொடுக்கும். ஓகே ஓகே. பார்க்க வேண்டிய படம், யாருமே மிஸ் பண்றாதீங்க. தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லங்க, உண்மையிலே ஒரு கடவுள் வந்து இறங்கி மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சா எப்படி இருக்குமோ சூரியன் ஒரு உருவத்துல ஆர்ஜே பாலாஜி இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. கண்டிப்பா இந்த காலத்துக்கான தேவையான ஒரு படமா இது இருக்கும் நான் நம்புறேன். எல்லாருமே இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறேன் நான். கருப்பு சாமி எப்படி நடிச்சிருக்காரு சூர்யா? உண்மையிலான ஒரு கருப்பு சூர்யானோட உருவத்துல ஆர்ஜே பாலாஜி மூலியமா வந்து இறங்கி இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் எல்லாருமே பிடிக்கும். சாயா பேங்கர் எப்படி பண்ணிருக்காரு? அவருடைய வயசுக்கு இப்ப இருக்கிற எவ்வளவு பேர் மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டஃப் கொடுக்கறதுக்கு அடுத்த ஒரு தலைமுறை எடுக்குதுன்னா இவருடைய உருவத்தை நம்ம கண்டிப்பா சொல்லணும். அவ்வளவு சூப்பரா போட்டிருக்காரு. ஒர்த்து இந்த படம் 100% சொல்றேன். ஒர்த்து பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாமே இந்த படத்துக்கு 200 கோடி அடிக்குமா சூர்யா? நான் ஃபர்ஸ்ட் 200 கோடி நல்லா பண்ணிருக்காங்க. திரிஷா நல்லா பண்ணிருக்காங்க. நான் நினைச்சே பாக்கல. அவங்களோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்கு. சப்போர்ட்டிவா சூரியனா கூட எவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. அந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்றது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். கண்டிப்பா பாருங்க எல்லாரும். நல்ல படம், வெற்றி படமா அமைஞ்சு. ஓகே.